அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பரிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஓரிரு நாட்களாக நான் வெளிமாநில சுற்றுப்பயணத்தில் இருக்கிறேன். மராட்டிய மாநிலத்தில் அவுரங்காபாத் என்னும் இடத்தில் தந்தை பெரியாரின் திருவுருவச் சிலை திறப்பு விழா நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நான் சென்றிருந்தேன். பல்வேறு இயக்கங்களின் தலைவர்கள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வருகை தந்தார்கள். அந்நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு பெங்களூர் வந்திருக்கிறேன். பெங்களூரிலிருந்து முகநூல் நேரலை வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முக்கியமான ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். அக்டோபர் 2 நாம் திட்டமிட்டபடி மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டை ஒட்டி தமிழகம் தழுவிய அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் மகளிரை அணிதிரட்டுவதும் உடனடியாக நாம் செய்ய வேண்டிய பணிகளாகும். அதற்காக மாநாட்டு ஒருங்கிணைப்பு குழு அறிவிக்கப்பட உள்ளது. ஒருங்கிணைந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலைமையிடத்திலிருந்து மேலிடத்திலிருந்து ஒரு பொறுப்பாளர், மகளிர் விடுதலை இயக்கத்திலிருந்து ஒரு பொறுப்பாளர் மற்றும் தொடர்புடைய அந்த மாவட்ட செயலாளர்கள் இந்த ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி அருகே நாம் நடத்தவிருக்கிற இந்த மாநாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடாக உள்ளது. வெல்லும் ஜனநாயக மாநாடு எப்படி தேசத்தின் கவனத்தை ஈர்த்ததோ அதைப் போல இந்த மாநாட்டின் கருப்பொருள் அனைத்து தரப்பாரின் கவனத்தையும் ஈர்க்கக்கூடியதாகும். மிகவும் சவாலான ஒரு மாநாடு. இதனை வெற்றிகரமாக நாம் நடத்தியாக வேண்டும். ஆகவே இன்று நான் மாநாட்டு ஒருங்கிணைப்பு குழு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் யார் யார் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பதை அறிவிக்க இருக்கிறேன். அதற்கு தோழர்கள் முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும். ஒரு ஒருங்கிணைந்த மாவட்டம் 2 மாவட்ட செயலாளர்கள் அல்லது 3 மாவட்ட செயலாளர்கள் கொண்ட ஒரு குழுவாக பிரிக்கப்படும். அதன் பின்னர் அங்கே உள்ள பொறுப்பாளர்களை ஒருங்கிணைத்து அவர்கள் களப்பணியாற்றுவதற்கான குழுக்களை அமைப்பார்கள். நாட்கள் மிகவும் குறைவாகவே உள்ளன. இதற்கிடையில் நான் 6 நாள் சுற்றுப்பயணம் இந்த மாநாடு தொடர்பாக மேற்கொள்ள இருக்கிறேன். மண்டல வாரியாக உங்களை சந்திக்க இருக்கிறேன். 10ஆம் தேதி விழுப்புரம், 11ஆம் தேதி வேலூர், 12ஆம் தேதி கள்ளக்குறிச்சி பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பது என்று 3 நாள் தொடர்ந்து பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன். அதன் பின்னர் கோவையில் 1 நாள், மதுரையில் 1 நாள், திருச்சியில் 1 நாள் என 3 நாள் பயணம். 17ஆம் தேதி கோவையிலும், 19ஆம் தேதி மதுரையிலும், 21ஆம் தேதி திருச்சியிலும் மக்களை சந்திக்க இருக்கிறேன். அதாவது இயக்கத் தோழர்களை, முன்னணி பொறுப்பாளர்களை அரங்க கூட்டங்களில் சந்திக்க இருக்கிறேன். இந்த மாநாட்டை ஏன் நடத்துகிறோம்? தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை ஏன் வலியுறுத்துகிறோம்? போதைப் பொருள்களும் மதுவும் எந்த அளவுக்கு
உழைக்கும் வர்க்கத்தை பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பது குறித்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த 6 நாள் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறேன். எனவே இந்த பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும், அதற்கு முழுமையான ஒத்துழைப்பை நீங்கள் நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறவிருக்கிற மாநாட்டை மாபெரும் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் வழக்கம் போல உண்மைக்கு மாறான தகவல்களை அருந்ததியர் சமூகத்திற்கு உள்ஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். அது என் கவனத்திற்கு வந்தது. உச்சநீதிமன்றத்தில் நாம் தாக்கல் செய்திருக்கிற பெட்டிஷன் மனு என்பது சீராய்வு மனு அல்லது மீளாய்வு மனு என்று நாம் தமிழிலே சொல்லுகிறோம். அதை ஆங்கிலத்திலே ரிவ்யூ பெட்டிஷன் என்று சொல்லுகிறார்கள். ரிவ்யூ பெட்டிஷன் என்பது சொல்லப்பட்டிருக்கிற தீர்ப்பில் நமக்கு ஏற்பட்டுள்ள ஐயங்கள் தொடர்பாக நாம் முன்வைக்கக்கூடிய கருத்துக்களாகும். சில கோரிக்கைகளை அதிலே நாம் வைக்கிறோம். இது அப்பீல் அல்ல. அப்பீல் என்பது மேல்முறையீடு. ஒட்டுமொத்தமாக இந்த தீர்ப்பை எதிர்த்து இதைவிட கூடுதலான நீதிபதிகள் இடம்பெறக்கூடிய பெஞ்ச், அந்த அமர்விலே இதை விசாரிக்க வேண்டும் என்று கோருவது அப்பீல். அதாவது இப்போது உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிற தீர்ப்பு 7 நீதிபதிகளை கொண்ட அமர்வு, அதை 7 ஜட்ஜஸ் பெஞ்ச் என்று சொல்கிறார்கள். ஏற்கனவே அருண் மிஸ்ரா தலைமையில் இருந்த அமர்வு 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, அது 7 நீதிபதிகளை கொண்ட லார்ஜர் பெஞ்ச் என்கிற ஒரு அமர்விலே பஞ்சாப் மாநிலம் தொடுத்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அந்த வழக்கோடு தான் ஹரியானா வழக்கு, ஆந்திரா வழக்கு, தமிழ்நாட்டிலிருந்து தொடுக்கப்பட்ட வழக்கும் இணைத்துக் கொள்ளப்பட்டது. அது தொடர்பான தீர்ப்பு 7 நீதிபதிகளை கொண்ட இந்த அமர்வு வழங்கியது. நாம் அருண் மிஸ்ரா தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வழங்கிய தீர்ப்பை உள்ஒதுக்கீடு செல்லும் என்கிற அந்த தீர்ப்பை அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் அருந்ததியருக்கான உள்ஒதுக்கீடு குறித்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டிய போதும், கூட்டுவதற்கு முன்பும், கூட்டிய போதும் அருந்ததியர் சமூகத்திற்கான உள்ஒதுக்கீடு குறித்து அன்றைய முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களிடம் ஆதரவை நல்கினோம், ஒத்துழைப்பை நல்கினோம். அண்மையில் கூட புதிய தமிழகம் கட்சியை சார்ந்த தலைவர் திருமாவளவன் அன்றைக்கு ஆதரித்ததால் தான் இது சட்டமாகவே ஆனது என்று என்னை கண்டித்ததை நீங்கள் தொலைக்காட்சிகளில் பார்த்திருக்க முடியும். ஆகவே நாம் ஆதரிக்கவில்லை என்று ஆரம்பத்திலிருந்து நமக்கு எதிரான அவதூறுகளை சிலர் திட்டமிட்டு ஒரு சிலர் பரப்பி வருகின்றனர். புத்தகமாகவும் தப்பு தப்பாக ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை அள்ளி இறைத்து வெளியிட்டார்கள். அப்போதே ஜூனியர் விகடன் இதழில் நம்முடைய கருத்தை திரித்து தவறாக பதிவு செய்திருந்ததை தம்பி வே கனியமுதன் அண்மையிலே எனக்கு நினைவூட்டினார். அருந்ததியர் சமூகத்திற்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், அதை உள்ஒதுக்கீடு என்று சொல்லுவது அந்த சொல்லாடல் பொருத்தமானதில்லை என்று நான் சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு சமூகமும் தனித்தனி சமூகமாகத்தான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் யதார்த்தமான உண்மை. கட்டமைப்பு நிர்வாகத்தின் வசதிக்காகவும் இந்த சமூகங்கள் ஒன்றிணைந்து ஓர் அணியில் திரண்டு ஒரே சக்தியாக வலுப்பெற வேண்டும் என்பதற்காகவும் அன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்
இந்தியா முழுவதும் உள்ள எல்லா சமூகத்தினரையும் பாகுபாட்டுக்கு உள்ளாகி இருக்கிற பூர்வீக குடிகள் அனைவரையும் ஷெட்யூல் காஸ்ட் என்கிற பெயரிலே ஒருங்கிணைத்திருக்கிறார். ஆனால் ஒவ்வொன்றும் தனித்தனி சமூகம்தான். மகார் சமூகமும் எஸ்சி தான். தமிழ்நாட்டில் இருக்கிற ஆதிதிராவிடர் சமூகமும் எஸ்சி தான். ஆனால் இரண்டும் ஒன்றல்ல, தனித்தனி சமூகம்தான். இந்த பொருளில் நான் சொல்லியிருந்தேன். ஆகவே இதை உள்ஒதுக்கீடு என்று சொல்வதற்கு பதிலாக தனி ஒதுக்கீடு என்றே சொல்லலாம் என்ற கருத்தை நான் அப்போது வெளியிட்டிருந்தேன். அதை திரித்து உள்ஒதுக்கீடு வேண்டாம் என்கிறார் திருமாவளவன் என்ற செய்தியை அவர்கள் பதிவு செய்துவிட்டார்கள். அப்போது ஊடகம் தவறாக பதிவு செய்ததை பிடித்துக் கொண்டு நாம் உள்ஒதுக்கீட்டை எதிர்க்கிறோம் என்று இன்றைக்கும் சிலர் கூச்சல் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். உண்மையாக எதிர்ப்பவர்களை விட்டுவிட்டார்கள். ஒரு வார்த்தை கூட அவர்கள் பற்றி அவர்கள் பேசுவதில்லை. ஏனோ ஆதரிக்கிற நம்மை மீண்டும் மீண்டும் கடுமையாக விமர்சிக்கிறார்கள். அதற்கு பொருள் விளங்கவில்லை. நாம் ஆதரித்தோம், அது சட்டமானது, 15 ஆண்டுகளாக அது நடைமுறையில் இருக்கிறது. அதற்கு பிறகு அருண் மிஸ்ரா தலைமையிலான உச்சநீதிமன்ற தீர்ப்பில் உள்ஒதுக்கீடு செல்லும் என்று அறிவித்த போதும் வரவேற்றோம், ஆதரித்தோம். இப்போது நாம் இந்த 7 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பை எதிர்ப்பதற்கு பல காரணங்கள் ஏற்கனவே விளக்கப்பட்டுள்ளன. அது அருந்ததியர் சமூகத்தின் உள்ளொதுக்கீட்டை பொருத்தி பார்த்து புதிய விளக்கங்களை சொல்லுகிறார்கள். இந்த தீர்ப்பை, உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மாயாவதி பேசுகிறார், சிராக் பாஸ்வான் பேசுகிறார், பிரகாஷ் அம்பேத்கர் பேசுகிறார். எல்லாவற்றையும் விட நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட், அது ஒரு அரசு சார்ந்த அமைப்பு, அந்த ஆணையமே இதை எதிர்க்கிறது. இதற்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை கருத்திலே கொண்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்று நாம் சொல்ல முடியாது. அவர்கள் எதிர்ப்பதற்கு முக்கியமான காரணம், உச்சநீதிமன்றத்தின் வழியாக சங் பரிவார்கள் ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டுக்கும் வேட்டு வைக்கிறார்கள் என்கிற அச்சம்தான். இடஒதுக்கீடே பின்னாளில் இருக்காது, இன்னும் சில ஆண்டுகளில் அது நீர்த்து போகும் என்கிற அச்சம்தான் இவர்கள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு காரணம். அந்தந்த மாநிலங்களில், உத்தரப்பிரதேசத்தில் அப்படி இடஒதுக்கீட்டு முறை இல்லை. தெலுங்கானாவில் இருப்பதைப் போல, ஆந்திராவில் பிரித்து கொடுத்திருப்பதைப் போல, பஞ்சாபில் பிரித்து கொடுத்திருப்பதைப் போல, ஹரியானாவில் பிரித்து கொடுத்திருப்பதைப் போல இல்லை. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி அம்மையார் எதிர்க்கிறார் என்றால் தேசிய அளவில் அதை கவனத்திலே கொண்டு எதிர்க்கிறார். இதுதான் உண்மை. நம்முடைய பார்வையும் தேசிய அளவில் ஷெட்யூல் காஸ்ட் 30% இருக்கிறார்கள். 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 15% பிளஸ் 7.5%, 22.5%. ஆனால் கிட்டத்தட்ட இந்த 2 சமூகத்தினரையும் இணைத்தால் 27% மேல், சிலர் 30% என்றும் சொல்லுகிறார்கள். இன்றைய 2021 படி 27% மேல் 2 சமூக பிரிவினரும் எஸ்சி எஸ்டி. அந்த மக்கள் தொகை அடிப்படையிலே இடஒதுக்கீடு இருக்கிறதா என்றால் இல்லை. மக்கள் தொகை அடிப்படையிலே இடஒதுக்கீடு வேண்டும் என்ற குரல் தொடர்ந்து ஒலிக்கிறது. அதை பற்றி ஆளும் ஆட்சியாளர்கள் கவலைப்படவில்லை. முன்னேறிய சமூகத்தினருக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வந்து அதற்கு சட்டத்தையும் கொண்டு வந்து விட்டவர்கள் எஸ்சி எஸ்டி சமூகத்திற்கு மக்கள் தொகை அடிப்படையிலே இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. 1971 ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் அன்றைக்கு இருந்த, அதேபோல பதவி உயர்வில் இடஒதுக்கீடு இல்லை, அதை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. தனியார் துறையில் இடஒதுக்கீடு இல்லை, அதை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. இருக்கிற இடஒதுக்கீட்டையும் 6% மேல் நிரப்பவில்லை.
அதை பற்றியும் அவர்கள் கவலைப்படவில்லை. பேக்லாக் வேகன்சிஸ் ஏராளமாக இருக்கிறது, அதை நிரப்புவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இந்த நிலையிலே மாநில அரசுகளுக்கு தலித் மக்களை குழுக்களாக பிரிப்பதற்கும் அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை பங்கு போடுவதற்கும் அதிகாரம் வழங்கப்படும் என்று உச்சநீதிமன்றத்தின் வழியாக இவர்கள் சொல்லியிருப்பதால் இவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்று சிராக் பாஸ்வான் அச்சப்படுகிறார், மாயாவதி அச்சப்படுகிறார், புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரன் பிரகாஷ் அம்பேத்கர் அச்சப்படுகிறார், நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அச்சப்படுகிறது. அதைவிட முக்கியமாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு எண் 341, உறுப்பு எண் 342 ஆகிய இரண்டிலும் ஷெட்யூல் காஸ்ட் சம்பந்தமாக எந்த முடிவை எடுப்பதாக இருந்தாலும் மக்களவையில் அது விவாதிக்கப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற வேண்டும் என்று அந்த இரண்டு உறுப்புகளிலும் ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்தியிருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு மாநில அரசுகளின் கைகளில் கொடுத்தால் இது பெரிய பாதிப்புக்குரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்கிற அச்சம் அவருக்கு இருந்ததால் இதை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே அந்த 341 என்கிற உறுப்பு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கிற நிலையில் அதற்கு எதிராக வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு என்று இந்த தலைவர்கள் எல்லோரும் ஒரு உள்நோக்கத்தோடு செயல்படுகிறது என்று பேசுகிற துணிச்சலை பாஸ்வான் அவர்களின் மகன் சிராக் பாஸ்வான் பெற்றிருக்கிறார், வெளிப்படுத்துகிறார். நாமும் அந்த கோணத்தில் தான் 341 பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ரிவ்யூ பெட்டிஷன் போயிருக்கிறோம். இரண்டாவது கிரீமி லேயர். ஓபிசிக்கு கிரீமி லேயர் கூடாது என்று நாம் சொல்லுகிறோம். ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்கள் இதை எதிர்த்து போராடவில்லை. பெரிய வியப்பாக இருக்கிறது, ஒரு சில அமைப்புகளை தவிர. விடுதலை சிறுத்தைகள் கிரீமி லேயரை தொடர்ந்து எதிர்த்து வருகிறோம். ஷெட்யூல் காஸ்டுக்கு கிரீமி லேயரை பொருத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிற அந்த தீர்ப்பு, அதிலிருந்து அந்த பகுதி நீக்கப்பட வேண்டும் என்பதும் நம்முடைய கோரிக்கை. ஆக இது தொடர்பாக ரிவ்யூ செய்ய வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கிறோமே தவிர அப்பீல் போகவில்லை. அப்பீல் வேறு, ரிவ்யூ வேறு. ரிவ்யூ என்பது இதில் உள்ள நமது சந்தேகங்களை சொல்லி அதை தெளிவுபடுத்த வலியுறுத்துவோம். இதுதான் பிரேயர். ரிவ்யூ என்பது மீள் ஆய்வு தான். அப்பீல் என்பது இந்த தீர்ப்பு முற்றாக கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து போடுகிற ஒரு மேல்முறையீட்டு மனு. முதலில் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது அப்பீல் அல்ல, மேல்முறையீட்டு மனு அல்ல, ரிவ்யூ பெட்டிஷன். இது மீளாய்வு மனு. மீளாய்வு மனு என்பது ஜஸ்ட் ஃபார் கிளாரிபிகேஷன். இதில் உள்ள நம்முடைய ஐயங்களை நீதிபதிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்கிற ஒன்று. அதை அவர்கள் புறந்தள்ளுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, தள்ளுபடி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கட்டாயமாக அதை அவர்களே தந்த தீர்ப்பை மாற்ற மாட்டார்கள். அதில் உள்ள நியாயத்தை புரிந்து கொண்டு அவர்கள் ஒருவேளை ரொம்ப சான்சஸ் லார்ஜர் பெஞ்சுக்கு அனுப்பலாம், அவ்வளவுதான். அதுவும் அப்பீல் சொல்ல முடியாது. ஆகவே இதை நாம் ஏதோ அப்பீல் செய்திருக்கிறோம் என்பதைப் போல சிலர் தவறாக நமக்கு எதிரான வதந்திகளை மீண்டும் மீண்டும் பரப்புகிறார்கள். அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டுக்கு எதிராக நாம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறோம் என்று அந்த தனியார் தொலைக்காட்சியில் சொல்லியிருப்பது 100க்கு 100 பொய்யான தகவல். ஏனென்றால் அந்த அஃபிடவிட் என்கிற அந்த பிரமாண பத்திரத்தில் ஒரு இடத்தில் கூட தமிழ்நாடு என்ற வார்த்தை கூட இருக்காது. தமிழ்நாடு அரசை நாம் ரெஸ்பாண்டண்டாக போடவில்லை. ரெஸ்பாண்டன்ட் என்றால் நம்முடைய மனுவின் எதிர்மனுதாரர்கள், அவர்களை எதிரியா நாம் நிறுத்துறோம். அதில் பஞ்சாப் யூனியன் கவர்மெண்ட் 2 தான் அதில் வருது. 7 பேர் அதில் போட்டிருக்கோம். 7 பேருமே 6 பஞ்சாப், 1 யூனியன் கவர்மெண்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட் அதில் இல்லை, ரெஸ்பாண்டன்ட்ல நம்ம சேர்க்கல. அருந்ததியர் சம்பந்தமான எந்த தகவலும் அதில் கிடையாது. ஏன்னா நமக்கு அதுவல்ல நம்முடைய நோக்கமே.
நாம் அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டை ஏற்கனவே ஆதரித்து விட்டோம். அது நடைமுறையில் இருக்கிறது. அதில் எந்த சிக்கலும் இல்லை. அதை நாம் எதிர்க்கவில்லை. சரி, ரிவ்யூ பெட்டிஷன் போடுவதனால் இது மறைமுகமாக எதிர்ப்பது ஆகாதா என்று சொல்லுகிறார்கள். லாஜிக் சுற்றி வளைத்து பேசுகிற போது இது மறைமுகமான எதிர்ப்பு என்று சொல்லுவதற்கு அவர்கள் சில ஆதாரங்களை தேடுகிறார்கள், லாஜிக்கை தேடுகிறார்கள். தேடட்டும், சொல்லட்டும், அதில் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அடிப்படையில் நாம் அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சங் பரிவார் அமைப்புகளுக்கும் உள்ள உள்நோக்கம் என்ன, சதி நோக்கம் என்ன என்பதை அம்பலப்படுத்துவதுதான் சப் கேட்டகரைசேஷன் அல்லது சப் கிளாசிபிகேஷன் ஆந்திராவில் செய்ததைப் போல, தெலுங்கானாவில் செய்ததைப் போல தமிழ்நாட்டில் செய்யவில்லை. ஏற்கனவே இருக்கிற தொகுப்பில் 3% எடுத்து அருந்ததியர் சமூகத்திற்கு முன்னுரிமையாக வழங்கியிருக்கிறார்கள். எஞ்சியுள்ள 15% கூட அருந்ததியர்கள் போட்டியிட முடியும், அதிலும் வர முடியும். இது போன்ற தீர்ப்பு அல்லது இது போன்ற நிலைப்பாடு ஆந்திராவில் இருந்தால் நாம் அதை வரவேற்கப் போகிறோம். தெலுங்கானாவில் இதை நடைமுறைப்படுத்தி இருந்தால் அதை நாம் வரவேற்கப் போகிறோம். ஹரியானாவில் அப்படி நடைமுறைப்படுத்தி இருந்தால் அதை நாம் வரவேற்கப் போகிறோம். பஞ்சாபில் அப்படி தமிழ்நாட்டில் இருப்பதைப் போல நடைமுறைப்படுத்தி இருந்தால் அதை நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர்கள் சமூகத்தையே இரண்டாக பிளந்து விட்டார்கள். நீ வேறு, அவர் வேறு என்று இடஒதுக்கீட்டை சரிபாதியாக கூறு போட்டு பஞ்சாபிலே தந்திருக்கிறார்கள். 32% மக்கள் தொகை, ஆனால் இடஒதுக்கீடு 25% தான். அதை 12.5 பிரித்து கொடுத்து விட்டார்கள். மஜிபி என்கிற சீக்கிய தலித்துகளுக்கு 12.5, சமார் உள்ளிட்ட பிற அனைத்து தலித்துகளுக்கும் 12.5. தமிழ்நாட்டில் அப்படி அல்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற உள்ஒதுக்கீட்டிற்கும் பிற மாநிலங்களில் இருக்கிற அந்த நடைமுறைகளுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது என்பதை திரும்ப திரும்ப சொல்லுகிறோம். அதை யாரும் புரிந்து கொள்ள தயாராக இல்லை. இந்த அபிடவிட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கூடுதலாக ரிவ்யூ பெட்டிஷன் தாக்கல் செய்திருக்கிற நிலையில் இதனை மீனாய்வுக்கு எடுத்துக் கொள்ளுகிற வரையில் இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாமல் நிறுத்தி வைக்க வேண்டும். இதற்கு என்ன பொருள் என்றால், ஒரு கோரிக்கையை நாம் வைக்கிறோம். அந்த கோரிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னதாக நமக்குள்ள ஐயங்களை தெளிவுபடுத்த வேண்டும். நாம் முன்வைக்கக்கூடிய பிரச்சனைகளை, அரசியலமைப்பு சட்டத்தை இது எவ்வாறு மீறுகிறது, அதே உச்சநீதிமன்ற தீர்ப்பிலேயே சந்திரசூட் அவர்களே என்ன சொல்கிறார் என்றால், ஒரு சமூகத்திற்கு இதிலிருந்து பிரித்து கொடுத்தால் அவர்கள் எந்த அளவுக்கு இடஒதுக்கீடு கிடைக்காமல் கடந்த காலத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தரவுகளை எல்லாம் நிரூபித்து நிரூபணம் செய்து அவர்களுக்கு அதை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாடு உட்பட எந்த மாநிலங்களிலும் அதை நிரூபணம் செய்வதற்கு எந்த டேட்டாவும் கிடையாது. அதுக்கான எந்த முயற்சியும் யாரும் எடுக்கல. அப்படி ஒரு அனாலிசிஸ் நடக்கல, அப்படி ஒரு பகுப்பாய்வு நடக்கல. எப்படி ஒவ்வொரு சமூகமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதனால இவங்களுக்கு நாங்கள் தனியாக பிரித்து கொடுக்குறோம் அப்படின்னு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அது ஒரு எந்த தரத்தில் நிரூபிக்க வேண்டுமோ அந்த தரத்தில் நிரூபிக்க வேண்டும் என்பது அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அவங்க பின்பற்றவே இல்லை, டேட்டா இல்லை. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் முதல்ல மக்கள் தொகை தெரியும். அதில் அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாகவும் சரி, மற்ற அனைத்து ரீதியாகவும் சரி, கல்வி எந்த அளவுக்கு அவர்களுக்கு போய் சேரவில்லை, வேலைவாய்ப்பு எந்த அளவுக்கு போய் சேரவில்லை, இத்தனை ஆண்டுகளில் இத்தனை சதவீதம் இங்கே நடைமுறைப்படுத்தியும் இந்த சமூகத்தினரால் போட்டியில் பங்கேற்று இதை பெற முடியாமல் போய்விட்டது என்பதற்கான ஆதாரங்களை நிரூபித்துவிட்டு அவர்களுக்கு அதை வழங்க வேண்டும் என்றுதான் சந்திரசூட் தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறார். பட் இதுவெல்லாம் எங்குமே ஆதாரமாக நிரூபிக்கப்படவில்லை என்பதுதான் யதார்த்தமானது. ஆகவே ஒரு ரொட்டீன் ப்ரொசீஜர் ரிவ்யூ எடுத்துக்கணும்னு சொன்னா அதுவரையிலும் இந்த
தீர்ப்பை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று சொல்லுவது என்பது லீகலி ரொட்டீன் ப்ரொசீஜர். அதை நம்ம மனு தாக்கல் செய்யக்கூடியவங்களுடைய பிரேயராக சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது ரொட்டீனாக இந்த பிரேயர் வந்துடும். ரிவ்யூ பண்ணுனாலே அதுவரையிலும் நீங்கள் ரிவ்யூக்கு எடுத்துக்கிற வரையில இதை நடைமுறைப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்றதுங்கிறது ஒரு ரொட்டீன் ப்ரொசீஜர். அது நம்ம சொல்லாமலே அட்வொகேட் அதை அதை பிரேயராக பதிவு பண்ணாங்க. நாம் எதுவும் இதை நடைமுறைப்படுத்த வேணாம், இதை நிறுத்தி வைங்க அப்படின்னு நம்ம தடுத்த மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். ரிவ்யூ செய்ய வேண்டும் என்று சொன்னாலேயே அதனோடு இணைந்த ஒரு கோரிக்கையாக ரொட்டீன் பிரேயராக இது வரும். அதனால் அஃபிடவிட்டில் அது சொல்லப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். ஆனால் நாம் தமிழ்நாட்டில் உள்ள அருந்ததியர் சமூகத்தை மனதிலே வைத்துக் கொண்டு இந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ததாக சிலர் திட்டமிட்டு அவதூறு பரப்புகிறார்கள். இதற்கு தோழர்கள் யாரும் எதிர்வினையாற்ற வேண்டிய தேவையில்லை. அவர்கள் ஆதரித்த காலத்திலேயே நமக்கு எதிராக வெளியே சொன்னார்கள். அங்கே உள்ளே எதிர்த்தவர்கள் யார் யார் என்று அவர்களுக்கு தெரியும். அவர்களை அன்றைக்கும் அவர்கள் விமர்சிக்கவில்லை. அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைக்கும் அவர்களை பற்றி யாரும் பேசுவதில்லை. உள்ஒதுக்கீட்டுக்கு எதிர்ப்பாக கருத்தரங்கம், மாநாடு என்றெல்லாம் நடத்துகிறார்கள். அவர்களை பற்றி எந்த விமர்சனமும் அவர்கள் ஒரே ஒரு சொல் கூட எங்கும் வைத்ததாக எனக்கு தெரியவில்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் உள்ஒதுக்கீட்டை ஆதரிப்பதாக மாநாடு நடத்துகிறார்கள். ஆனால் அகில இந்திய அளவில் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவர்கள் ஏற்கவில்லை. இது எத்தனை பேருக்கு தெரியும் என்று நமக்கு தெரியவில்லை. இதை நான் குற்றமாக சொல்லவில்லை. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் இடதுசாரிகளோடு இணைந்து தோழமையோடு நெடுங்காலம் பயணிக்க வேண்டும் என்கிற உறுதிப்பாட்டோடு மனப்பூர்வமாக இணங்கி இயங்கி வருகிறோம். அதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை, எந்த நெருடலும் இல்லை. ஆனால் இதை பற்றியெல்லாம் பேசாதவர்கள் விடுதலை சிறுத்தைகளை பற்றி மட்டுமே தொடர்ந்து விமர்சிப்பது வியப்பாக இருக்கிறது. இந்த விளக்கம் விடுதலை சிறுத்தைகளுக்காக நான் வைக்கிற ஒரு விளக்கம். நாம் பாரதிய ஜனதா உள்ளிட்ட சங் பரிவார்களின் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான சதியை அம்பலப்படுத்துவதற்காகத்தான் சிராக் பாஸ்வான் போன்றவர்கள் எடுத்திருக்கிற முயற்சிக்கு துணை நிற்கிறோம். பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியில் கேபினெட் அமைச்சரவையிலே கேபினெட் மந்திரியாக இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வானை கொந்தளித்து இதை கடுமையாக எதிர்த்து பந்த் வரையிலும் வட இந்திய மாநிலங்களில் நடத்தி தமது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே தேசிய பார்வையோடு இதை அணுக வேண்டுமே தவிர உள்ளூர் பார்வையோடு இதை அணுகக்கூடிய தேவை இல்லை. இதிலே நமக்கு எந்த முரண்பாடும் இல்லை. இடஒதுக்கீடே போன பிறகு உள்ளொதுக்கீடு எங்கிருந்து வரும்? பதவி உயர்வு இடஒதுக்கீடு இல்லை. 16(4)A ஆர்டிகிள் 16(4)A தலித்துகளுக்கான பதவி உயர்வு தொடர்பாக சட்டம் இயற்றிக்கொள்ள மாநில அரசுகளுக்கு அதிகாரம் வழங்குகிறது. தமிழ்நாட்டு அரசிடம் இதை வலியுறுத்தக்கூடிய ஒரே அமைப்பு விடுதலை சிறுத்தைகள் தான். வேற எந்த அமைப்பும் 16(4)A பற்றி பேசவே இல்லை. 16(4)A தொடர்பாக சட்டம் வந்தால் அது அருந்ததியரையும் பாதுகாக்கிற சட்டம் தான். அருந்ததியருக்கான பதவி உயர்வையும் பாதுகாக்கிற சட்டம் தான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். 16(4)A தொடர்பாக எந்த அமைப்பு தமிழ்நாட்டிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? தலித் அல்லாத அமைப்புகள் கூட யாரும் பேசுவதில்லை. ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன், விகிதா கோரிக்கை, சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள். ஒவ்வொரு சமூகமும் எத்தனை சதவீதம் என்று பாருங்கள். அந்த அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் அவரவருக்கான இடஒதுக்கீட்டை பிரித்துக் கொடுங்கள். இதுதான் சமூக நீதி. மனம் போன போக்கிலே தலித்துகளை கூறுகளாக போட்டு அவர்களுக்கு இடையிலான ஒரு அரசியல் தளத்தில் நிலவக்கூடிய ஒற்றுமையையும்
சிதைக்க பார்க்கிறது RSS உள்ளிட்ட சங் பரிவார் கும்பல். இதுதான் உண்மை. சமூக ரீதியாக, கலாச்சார ரீதியாக தலித்துகள் இந்தியா முழுவதும் சிதறி கிடந்தாலும் கூட அரசியல் ரீதியாக ஓர்மைப்பட்டு ஒரே சக்தியாக திரண்டெழ வேண்டும் என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு. அம்பேத்கர் கனவைத்தான் நாம் உயர்த்தி பிடிக்கிறோம். பெரியார் இயக்க தொண்டர்கள், தோழர்கள், ஏன் ஆசிரியர் ஐயா, தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் கூட பல மேடைகளில் பேசி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எமக்கு சொந்த புத்தி தேவையில்லை, ஐயா தந்த புத்தி போதும் என்று. அந்த அளவுக்கு பெரியார் மீது அவர் வைத்திருக்கிற நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகிறார். அம்பேத்கர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்தும் வகையில் தான் 341 உறுப்பை பாதுகாக்க வேண்டும் என்கிறோம். அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 341 புரட்சியாளர் அம்பேத்கர் எதற்காக இணைக்க வேண்டும்? அவருக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கிறது. இதை மாநில அரசுகளின் கைகளில் கொடுத்துவிடக் கூடாது என்கிற கவலை அவருக்கு இருந்திருக்கிறது. மத்தியிலே இருக்கிற ஆட்சியாளர்கள் அப்படி தவறு செய்ய மாட்டார்களா? மாநிலத்தில் இருப்பவர் மட்டும்தான் தவறு செய்வார்களா என்ற கேள்வி எழும். ஆனால் மத்தியிலே இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், கூட்டணி அரசில் இருக்கிற சிராக் பாஸ்வான் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இதை கை வைக்கக்கூடாது, 341 கை வைக்கக்கூடாது என்று. மாயாவதி எதிர்ப்பு தெரிவிக்கிறார். 2 பேருக்கும் எந்த ஒற்றுமையும் கிடையாது, 2 பேரும் கலந்து பேசவில்லை. பிரகாஷ் அம்பேத்கர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அதே உத்தரப்பிரதேசத்தில் சந்திரசேகர் ஆசாத் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். நேற்று மகாராஷ்டிராவில் தலித் பேந்தர் இயக்கத்தினுடைய தலைவர் ரமேஷ் பாய் எதிர்ப்பு தெரிவித்து கருத்தரங்கமே நேற்று நடத்தியிருக்கிறார். அந்த கருத்தரங்கில் பல தலைவர்களை அவர் அழைத்து பேச வைத்திருக்கிறார். ஏராளமானவர்கள் என்னை பார்த்து கேட்டார், அவருடைய நிலைப்பாடு என்ன என்று நான் கேட்டேன். இந்த தீர்ப்பு மிகவும் ஆபத்தானது, இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது. 10-15 ஆண்டுகளில் இடஒதுக்கீடே இல்லாமல் போய்விடும். தனியார் துறையில் நாம் இடஒதுக்கீடு கேட்டுக் கொண்டிருக்கிற போது ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டுக்கே ஆப்பு வைக்கக்கூடிய வகையிலே அவர்கள் செயல்படுகிறார்கள். EWS முன்னேறிய சாதியினருக்கு 10% என்பதே இடஒதுக்கீட்டுக்கு எதிரான நடவடிக்கை தான். அது யாரும் அதை பற்றி பெரிதாக பேசவில்லை. மிகப்பெரிய ஆபத்தான ஒரு சட்டம் அது. தனியார் மயமாக்குதல், எல்லா பொதுத்துறைகளையும் தனியார் மயமாக்கி இடஒதுக்கீடு இல்லாமல் ஆக்கி வருகிறார்கள். இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு இடஒதுக்கீட்டுக்கான எந்த அடையாளங்களும் இல்லாமல் போய்விடும், பொதுத்துறைகளே இருக்காது. ஆகவே அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நாம் நமக்குள்ளே யார் எதிரி என்று அடையாளம் காண தெரியாமல் ஒருவருக்கொருவர் விமர்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை உள்ளபடியே பெரும் கவலைக்குரியதாக இருக்கிறது. உண்மையான எதிரிகள் சங் பரிவார்கள், இடஒதுக்கீட்டுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் சங் பரிவார்கள். அவர்கள் செய்யும் சதியை, சூழ்ச்சியை, சூதுவாது ஆகியவற்றை அம்பலப்படுத்தும் வகையில்தான் நாம் இந்த தீர்ப்புக்கு எதிராக அபிடவிட் மனுவை தாக்கல் செய்திருக்கிறோமே தவிர இதில் வேறெந்த உள்நோக்கமும் இல்லை. இதை எனது அருமை தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு கடுமையாக இது பற்றி யார் விமர்சித்தாலும் யாரும் எதிர்வினை ஆற்ற வேண்டாம். பதில் என்கிற பெயரில் எந்த பதிவுகளையும் சமூக ஊடகங்களில் பதிவிட வேண்டாம் என்று என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.